ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். அந்த வீடியோல ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணா மட்டும்தான் நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். சப்போஸ் டு பி நீங்க ஓல்டு பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஓல்டு பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா அந்த ஓல்டு பாஸ்வேர்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிச்சு புது பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. பாட்டம் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னால பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு, அந்த பர்சனல் டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க கிளிக் பண்ணிக்கங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ள என்ன இருக்கும்னா, நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, எத்தனை மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு நோட் பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இப்ப அந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமான்னு கேக்குது. செகண்டா இருக்கிறது நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் சேஞ்ச் பண்ண போறோம். சோ செகண்டா இருக்க இன்ஸ்டாகிராம கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல ஓல்டு பாஸ்வேர்டை கொடுக்கணும். பட் கரண்ட் பாஸ்வேர்டு நம்மளுக்கு இப்ப மறந்துருச்சு. அதனால என்ன பண்றோம்னா, இது இப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரோம். உங்க மொபைலுக்கு கூடிய ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ வெளியே வந்துட்டோம். உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி எந்த மொபைலா இருந்தாலும் சரி, ரெட்மி, நோக்கியா எதா இருந்தாலும் சரி, நேரா செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கூகுள் இருக்கும். கூகுள்ல கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கூகுள்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஆக்டிவேஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நிறைய அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுமே டிஸ்பிளே ஆகும். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல ஒரு பர்சனல் டீடைல்ஸ்ங்கிற இடத்துல எந்த இமெயில் ஐடியை பார்த்திருந்தோமோ அந்த இமெயில் ஐடியை இங்க நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல இதை சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே ஆட்டோ ஃபில்லுன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆட்டோ ஃபில்லுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப ஆட்டோ ஃபில்லுக்குள்ள ஆட்டோ ஃபில் வித் கூகுள் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல நம்ம என்ன அக்கௌண்ட்ங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, அந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்க. இதுல எந்தெந்த பாஸ்வேர்டு எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ எல்லா அப்ளிகேஷனுமே இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுல நம்மளுக்கு தேவை இன்ஸ்டாகிராம். சோ நான் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். அதனால இன்ஸ்டாகிராம் 2 அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகுது. சோ அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இடத்துல நான் கிளிக் பண்றேன். உடனே இப்போ நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கணும். இல்லைன்னா யூஸ் பேட்டர்ன்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்க என்ன பேட்டர்ன் லாக் வச்சிருக்கீங்களோ அதை கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 2 அக்கௌண்ட்டுமே ஓப்பன் ஆயிருச்சு பாருங்க. மேல பாருங்க யூசர் நேம் அண்ட் கீழே பாஸ்வேர்ட் டிஸ்பிளே ஆகுது. அதுல எல்லாமே டாட் டாட் இருக்கு. இது பக்கத்துல இருக்கிற ஐ பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகுது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கிற அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட் நான் வச்சிருக்கிறதுல அதோட யூசர் நேம் என்ன, அதே மாதிரி அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா அதோட பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் உங்களுக்கு வியூ பண்ணுது. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணிட்டு மறுபடியும் சேம் இந்த இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த கரண்ட் பாஸ்வேர்டு கேட்டது இல்லைங்களா, அந்த இடத்துல ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டை அங்க என்டர் பண்ணிக்கங்க. கரண்ட் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புது பாஸ்வேர்டு என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே சேம் புது பாஸ்வேர்டை மறுபடியும் நீங்க டைப் பண்ணிட்டு இந்த லாக் ஆஃப்ங்கிறது வந்து டிக்கா இருந்தது அப்படின்னா வேற எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் லாகின்ல இருக்குதோ எல்லாமே லாக் அவுட் ஆகும். அதனால அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓல்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நியூ பாஸ்வேர்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு சூப்பர்பான மெத்தட். ஆனா நிறைய பேரு இந்த கூகுள்ல போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கு அங்க ஸ்டோர் ஆயிருக்காது. அதாவது இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டு அங்க சேவ் பண்ணாமையே வச்சிருப்பாங்க. அப்ப என்னோடது கூகுள்ல போய் பார்த்தாலும் என் பாஸ்வேர்டு இல்லைன்னா நான் எப்படி புது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு கூகுள்ல சேவ் பண்ணாம விட்டால் கூட நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.